அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். ராஜஸ்தான் மாநிலத்தின் புதிய முதல்வராக பாஜகவை சேர்ந்த முதல் முறை எம்எல்ஏ பஜன்லால் சர்மா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 56 வயதாகும் பஜன்லால் சர்மா RSS அமைப்பின் ஆதரவு பெற்றவர் ஆவார். துணை முதல்வர்களாக தியா குமாரி மற்றும் பிரேம்சந்த் பைரவா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டப்பேரவைகளிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் இரு மசோதாக்கள் மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டன. கடந்த செப்டம்பர் நடைபெற்ற நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிப்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தின் 106வது திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் மகளிர் இடஒதுக்கீடு வழங்க ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 நாடாளுமன்றத்தால் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதேபோல புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவையில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கிய யூனியன் பிரதேச அரசுகள் சட்டம் 1963 நாடாளுமன்றம் திருத்தம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இதன் காரணமாகவே மேற்கண்ட இரு மசோதாக்களும் தனியாக தாக்கல் செய்யப்பட்டு நேற்று நிறைவேற்றப்பட்டன. குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட 3 மசோதாக்களை திரும்ப பெற்ற மத்திய அரசு திருத்தங்களுடன் புதிய மசோதாக்களை மக்களவையில் நேற்று தாக்கல் செய்தது. பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 புதிய மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கடந்த ஆகஸ்ட் மாதம் அறிமுகம் செய்தது. இந்திய தண்டனை சட்டம் 1860, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898, இந்திய சாட்சிய சட்டம் 1872 ஆகிய ஆங்கிலேயர் ஆட்சி கால சட்டங்களுக்கு மாற்றாக அந்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மசோதாக்களை வாபஸ் பெற்ற மத்திய அரசு அவற்றுக்கு பதிலாக திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட புதிய மசோதாக்களை மக்களவையில் நேற்று தாக்கல் செய்தது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர்கள் ஆகியோரது நியமனம், பணி நிபந்தனைகளை ஒழுங்குபடுத்தும் மசோதா மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நேற்று நிறைவேற்றப்பட்டது. தலைமை தேர்தல் ஆணையர், பிற தேர்தல் ஆணையர்கள் மசோதா 2023 கடந்த ஆகஸ்ட் 10 மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 1991 கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர்கள் நியமனம் குறித்து இடம்பெறாத நிலையில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கணக்கெடுப்பது சாத்தியமில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குடியுரிமை சட்டத்தின் 6A பிரிவை எதிர்த்து அஸ்ஸாம் சன்மில்டியா மகா சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் 17 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 1971 ஆண்டுக்கு பிறகு அஸ்ஸாமில் குடியேறியவர்கள் வெளிநாட்டினர் என்று குடியுரிமை சட்டத்தின் 6A பிரிவில் கூறப்பட்டுள்ளது. இதை மாற்றி கடந்த 1951 ஆண்டுக்கு பிறகு அஸ்ஸாமில் குடியேறியவர்களை வெளிநாட்டினர் என அறிவிக்க வேண்டும் என்று அந்த மனுக்களில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வருகிறது. அண்மையில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கடந்த 1971 ஆண்டுக்கு பிறகு அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களின் புள்ளி விவரங்களை தாக்கல் செய்ய தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். இது தொடர்பாக மத்திய அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதில் மனுவில் கூறியிருப்பதாவது: இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் ரகசியமாக நாட்டுக்குள் நுழைகின்றனர். அவர்களை கண்டுபிடிப்பது, நாட்டை விட்டு வெளியேற்றுவது மிகவும் கடினம். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கணக்கெடுப்பது, அவர்களின் புள்ளி விவரங்களை சேகரிப்பது சாத்தியமில்லை. குடியுரிமை சட்டத்தின் கீழ் இதுவரை 17,861 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டு உள்ளது. தீர்ப்பாயங்களில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இதுவரை 32,381 பேர் வெளிநாட்டினராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸ் போட்டுட்ருக்கேன். எக்ஸாமுக்கு எந்த நியூஸ்லாம் தேவையோ அதை மட்டும் எடுத்து போட்டுட்ருக்கேன்.
என்னோடய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.